கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட புகழ்பெற்ற தாந்தோணிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பிப்ரவரி 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி 5 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அடிக்கடி வழக்கில் கைது செய்யப்பட்டு கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 18 வயது இளைஞர் நிரஞ்சன் சிறையின் சமையலறை வழியாக சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடியுள்ளார். இச்சம்பவத்தால் சிறைத்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் தப்பியோடிய கைதியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே எளம்பலூர் மற்றும் தண்ணீர் பந்தல் பகுதிகளில் பயிற்சி விமானம் ஒன்று மிக தாழ்வாகவும் பெரும் சத்தத்துடனும் 10 நிமிடங்கள் வட்டமடித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து திருச்சி அல்லது தஞ்சை விமானப்பட தளத்திலிருந்து தகவல் ஏதும் வெளியாகாததால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையம் திருவேகம்பன் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயத்தில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. மார்ச் 2ஆம் தேதி தொடங்கிய யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து இன்று கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. 54 அடி உயர கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மார்ச் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள தேரோட்டத்திற்கான அதிகாரப்பூர்வமான பணிகள் தொடங்கியுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் அருகே திருக்கொள்ளிக்காட்டில் உள்ள அக்னீஸ்வர சுவாமி கோவிலில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு பொங்கு சனீஸ்வரருக்கு நள்ளிரவு முதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. கும்பம், மீனம், மேஷம் உள்ளிட்ட ராசிக்காரர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பரிகாரம் செய்த நிலையில் வரும் 15ஆம் தேதி பரிகார ஹோமங்கள் நடைபெற உள்ளன. அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்க தென்காசி வரவிருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடிநீர் பிரச்சினை நிலவும் வார்டு பொதுமக்கள் கோபக் உதயநிதி என போஸ்டர் ஒட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போஸ்டர் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து போலீசார் அனைத்து போஸ்டர்களையும் கிழித்து அப்புறப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் சிவத்தலமான ஆட்சீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு கணபதி பூஜை மற்றும் லட்சார்ச்சனை நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் எள்ளு சாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து முக்கிய வீதிகளில் அணிவகுப்பு நடத்தினர். போர் பதற்றம் காரணமாக துப்பாக்கி ஏந்திய வீரர்களை கண்டு மக்கள் அச்சமடைந்த நிலையில் இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கானது என விளக்கம் அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சிவகிரிப்பட்டியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிறுவனமான வசந்தன் கோவின் புதிய கிளை இன்று திறக்கப்பட்டது. நிர்வாக இயக்குநர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் 25,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி மக்களுக்காகவே இங்க திறந்திருக்கோம். நீங்க இங்க இருக்கிறது எல்லா பொருளுமே ரொம்ப டிஸ்பிளேல இருந்து எல்லாமே வித்தியாசமா பண்ணிருக்கோம். எந்த கடையிலயுமே கிடைக்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டியிருக்கோம். எல்லாரும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்கறோம். இன்னைக்கு புது ஓபனிங் டேனால எல்லாரும் வாங்க வசந்தன் கோக்கு. திருவண்ணாமலையிலிருந்து அவலூர்பேட்டை நோக்கி சென்ற விலை உயர்ந்த கார் ஒன்று மங்களம் பஜார் பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கார் பழுது பார்த்துவிட்டு செல்லும் வழியில் என்ஜின் சூடானதால் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் பிரளய காளீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சீரமைக்கப்பட்ட விநாயகர் தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. அமைச்சர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யப்பட்ட புதிய தேரை பக்தர்கள் உற்சாகமாக இழுத்து வழிபாடு நடத்தினர். தஞ்சை மாவட்டம் நெய்வேலி வடபாதி நரிப்பத்தை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் மற்றும் பெத்த பெருமாள் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தனர். போர் பதற்றம் நிலவும் ஈரான் கடற்பகுதியில் சிக்கி தவிக்கும் குமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் துறையைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீட்க கோரி அவர்களது குடும்பத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தூதரகம் தலையிட்டு மீனவர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தலைவர் செல்வராணி தலைமையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் மற்றும் அடிப்படை வசதி திட்டங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வார்டு உறுப்பினர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிதி நிலைமைக்கேற்ப படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று செயல் அலுவலர் உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.